உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியிலாக இருக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்களா என்ற சிந்தையோடு கூட இந்த நாளுக்குரிய சிந்தனைக்காக நாம் கடந்து செல்லலாம். என்னோடு கூட யோவான் 20ஆம் அதிகாரம் அதில் 27, 29 ஆகிய வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். 29 அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த பகுதியில பார்க்கும் பொழுது தோமாவுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பகுதியை நாம் பார்க்கிறோம். தோமாவுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த தழும்பை நான் பார்க்க வேண்டும், அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த ஈட்டியின் தழும்பை நான் பார்த்தால்தான் அவர் உயிர் தெழுந்ததை நம்புவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி அவர் விசுவாசிக்கவில்லை. நான் கண்ணில் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? தோமாவை, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கரத்தை தோமா பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அது எப்படிப்பட்ட கரம்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய கரத்தினால் செய்த ஒரு சில அற்புதங்களை நம்முடைய கண்கள் முன்பாக நாம் கொண்டு வருவோம். பார்க்கும் பொழுது பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக 5 அப்பம் 2 மீனை கொண்டு அதை ஸ்தோத்தரித்து அதை எடுத்து கொடுத்தார். 5000 பேருக்கு மேலாக அதை புசித்தார்கள். மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தின் விளைவாக நானே ஜீவ அப்பம் என்பதை பிற்காலங்களிலே மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். பிறகு நாம் பார்க்கும் பொழுது குஷ்டரோகம் உள்ள மனிதனை சுகப்படுத்தும்படியாக தன் கரத்தினால் குஷ்டரோகம் உள்ள மனிதனை தொட்டு சுகப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதன் வாயிலாக தேவ கோபம் மனிதன் மீது இருந்து விலகுகிறது என்பதை அவர் வெளிப்படுத்தி வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். சிறு பெண், 12 வயது உள்ள சிறு பெண் மரித்திருந்த பொழுது அவர் வீட்டுக்கு சென்று அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடித்து என்ன செய்கிறார்? அவருக்கு உயிர் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா 8ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்ணுக்கு உயிர் வருகிறது. இவரே ஜீவாதிபதியாகவும் ஜீவனை கொடுக்கக்கூடியவராகவும் மரித்திருக்கிறவர்களுக்கு, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருக்கிறவர்களுக்கு மீண்டுமாக உயிர் கொடுக்கக்கூடியவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தினாலே சிறு பிள்ளைகளை அணைத்து அவர்களை தூக்கி அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனதுடையவர்களை அவர் இன்றும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அன்பின் கரம், ஆசீர்வதிக்கக்கூடிய கரம், போஷிக்கக்கூடிய கரம் இந்த நாளிலே தோமா பார்க்கும் பொழுது அது காயப்பட்ட கரமா இருக்கிறது. இந்த காயப்பட்ட கரம் எதை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நம் மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய காயங்களால் நான் குணமாகிறேன், என்னுடைய பாவ நோயானது குணப்படுகிறது என்பதை அந்த காயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பலத்த கரத்தினால் இருக்கக்கூடிய காயங்கள் நமக்கு வேறொன்றும் இன்னும் ஒன்றும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த காயங்களால் ஒழிய வேறு எந்த வழியிலும் எனக்கு ரட்சிப்பு இல்லை, என் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அது காண்பிக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அந்த காயங்கள் என் பாவத்துக்கான விளைக்கரையும் என்று சொல்லி, மிகப்பெரிய விலை என்று சொல்லி அது காண்பிக்கக்கூடியதாய் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த காயங்களை எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்காக அந்த காயங்கள் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த காயங்களை காணாமல் விசுவாசிக்கிறவர், அவர் உயிர் தெழுந்தார், எனக்காக காயப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்ற இந்த நல்ல செய்தியை, இந்த சுப செய்தியை
நாம் விசுவாசிக்கும் பொழுது பாக்கியவான்களா இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தோமா என்ன செய்தார்? நான் அதை பார்த்தால்தான், அந்த காயங்களை தொட்டு பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். அவரை காணாமல் இந்த செய்தியை கேட்கும் பொழுது, நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களா இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றும் அவருடைய கரம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உடைய இருதயத்தின் கதவை வேத வார்த்தை மூலமாய் கொண்டு அவர் தட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கதவை உடைக்கிறவர் அல்ல, அவர் தட்டுகிறவர். நீங்களால் திறக்க வேண்டும். திறப்பதும் அடைப்பதும் உங்களுடைய கரங்களிலே அந்த சித்தத்தை அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அவர் நிர்பந்தப்படுத்துவர் அல்ல, தன்னுடைய நல்ல செய்தி அவர் சொல்லுகிறார். உங்களுக்காக இந்த பலத்த கரம் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலத்த செய்யினாலும் ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நமது கவலையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த கரம் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய கரம், போஷிக்கக்கூடிய கரம், சுகப்படுத்தக்கூடிய கரம், அதே கரம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கரம். இந்த கரத்தை தோமா கண்டு விசுவாசிப்பேன் சொன்னால், நானும் நீங்களும் காணாமல் விசுவாசிப்போம். பாக்கியம் உள்ளவர்களான அந்த உன்னதமான பாக்கியத்திற்குள்ளாய் கடந்து வருவோம். தேவநாமம் மகிமைப்படட்டும்.